இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, தோல்விகளில் 3வது வகை தோல்வியான அலட்சிய தோல்வி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க. இந்த அலட்சிய தோல்வி தான் வந்து நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் தோல்விகளை கொடுக்குறதே வந்து இந்த அலட்சிய தோல்விகள் தான் வந்து அதிகமான நபர்கள் வந்து பாதிப்படையக்கூடிய தோல்வியாக இருக்குதுங்க. நம்ம வாழ்நாளில் நம்ம எத்தனை வகையான தோல்விகள் அடைஞ்சிருக்கோமோ, அந்த தோல்விகளை கணக்கெடுத்து பார்த்தோம்னா, 60% தோல்விகள் நம்ம அலட்சியத்தால் ஏற்பட்ட தோல்விகள் தான். அதை என்னென்னு பார்க்கலாங்களா? ஓகே. இப்போது அலட்சிய தோல்விகள்னா என்ன? ஓவர் கான்ஃபிடென்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மை. 2வது வந்து ஒரு திட்டமிடாமல் வந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சுருப்போம். அப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருப்போம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு இந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம தள்ளி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப வந்து ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி வந்து கவனத்தை சிதற விட்டுருப்போம். நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக நமக்கு வந்து முன்னாடியே தெரிய வரும். இது மாதிரி இது வந்து ஒரு தவறு நடக்க போகுது, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிய வரும். பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த முன்னெச்சரிக்கை அந்த இதை வந்து நம்ம வந்து தவிர்த்துருப்போம், இக்னோர் பண்ணியிருப்போம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருமே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதுதான் அந்த அலட்சிய தோல்வியோட பேஸே. இதனால தான் அந்த அலட்சிய தோல்வி வருதுங்க. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா, நம்மக்கிட்ட திறமை இருந்தும் நம்ம தோற்று போயிட்டுருக்கோம். திறமை வச்சுக்கிட்டே நம்ம தோற்று போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்மளுடைய சுற்ற இருக்கக்கூடிய நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுதுங்க. அப்புறம் சரியான நேரத்துக்கு போகாமல் இருக்கிறப்ப வந்து வாய்ப்புகள் நம்ம தவற விடுறோம். ஒரு கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு. நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளே அந்த கஸ்டமரை நம்ம மீட் பண்ணணும். இல்லைன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற வாய்ப்பு போயிடுதுங்க. சரியான நேரத்துக்கு நம்ம இன்டர்வியூக்கு போயிருக்கணும். போகாமல் விட்டுறோம். வாய்ப்புகள் தவறிடுது. இப்போ இந்த அலட்சிய தோல்வியை வந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கிய விஷயம் சுய பரிசோதனை. முதல்ல நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ணினா மட்டும்தான் இந்த அலட்சிய தோல்வியை வந்து நம்ம வந்து சரி செய்து கொள்ள முடியும். முன்னுரிமை கொடுக்கணும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும். முதல்ல நேர கட்டுப்பாடு, நேர ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுங்க. சரியாக சொல்லப்போனால் வந்து நம்ம 6 மணிக்கு கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற அந்த நேரம் ஒழுக்கம் தான் வந்து ஏன்னா இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு உந்துதலாக இருக்குது. அதனால் நேர ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து சரி பார்க்குறது, செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து நம்ம சரி செஞ்சால் இந்த 60% அலட்சிய தோல்விகள்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அலட்சிய தோல்விகள் பற்றி பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.